எல்லாரும் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம எல்லா நாட்டுக்கும் ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்கு உலக சுகாதார நிறுவனம். அது என்ன அப்படின்னா மங்கி பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் தான். இது வந்து கொரோனாவோட கொடியதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து இந்தியாவில் வந்து இது வரைக்கும் எத்தனை பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது நீங்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த நோயை வந்து நீங்கள் வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம், எப்படி அதை வந்து நம்ம மீண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான கவர்மெண்டோட நடவடிக்கைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி நூற்றாண்டுல வந்து 3 கோடி மக்கள் வந்து செத்துருக்காங்க. அது எதனால அப்படின்னா ஒரு பெரிய எம்ஐ அப்படிங்கிற நோயினாலதான் அவங்க வந்து செத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அப்போ வந்து அதுக்கு வந்து மருந்து வந்து கண்டுபிடிக்கப்படலை. அதனால அந்த நோயால வந்து நிறைய பேர் வந்து செத்துருக்காங்க. எகிப்துல வந்து ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி புதைச்ச மம்மியை எடுத்து இப்ப வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்க. அவங்க உடம்புல வந்து வரியோலா அப்படின்னு ஒரு வைரஸ் வந்து இருந்ததா சொல்றாங்க. அந்த வைரஸ் வந்து எதுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னா அந்த வைரஸ் இருக்கிறது வந்து பெரியம்மைங்கிற நோய்க்கு வந்து சம்மந்தப்பட்டது. அப்ப அந்த வைரஸ் இருந்தனாலதான் பெரியம்மைங்கிற நோய் வந்து வந்திருக்கு. அதனால அத்தனை பேர் வந்து செத்துருக்காங்க. அந்த நோய்க்கு வந்து 1000 வருஷமா அந்த மருந்து கண்டுபிடிக்கல வந்து ரொம்ப தீவிரமா பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த நோய் வந்து வந்தா எப்படி அறிகுறி இருக்கு அப்படின்னா காய்ச்சல், உடம்பு வலி, அப்புறம் கொப்பளங்கள், மூஞ்சி கைகள்லாம் கொப்பளங்கள்லாம் வரும். அதைத்தான் பெரிய நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வைரஸ் வந்து அழிக்கிறதுக்கு வந்து தடுப்பூசி தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த 1970 முதல்ல அந்த நோய் வந்து யாருக்கு வந்துச்சு அப்படின்னா காங்கோ அப்படிங்கிற ஒரு நாட்டுல ஒரு பையன் வந்து பிறக்கிறான். அந்த பையனுக்கு வந்து ஒரு 10 மாசம் ஆகுது. அப்போ அந்த பையனுக்கு வந்து காய்ச்சல், தலைவலி, அந்த மாதிரி கொப்பளங்கள்லாம் வருது. வந்த உடனே அவங்களாம் இது பெரிய நோய் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெரிய நோய் கிடையாது. இதை அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது என்ன கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா மங்கி பாக்ஸ் அப்படிங்கிற நோய் தான் அப்படி கண்டுபிடிக்கப்படுது. முதல்ல அந்த மங்கி பாக்ஸ் வந்தது வந்து இந்த 1970 இந்த பையனுக்கு வந்ததுதான். இது எதனால மங்கி பாக்ஸ் அப்படி சொல்றாங்க அப்படின்னா முன்னாடி இது வந்து குரங்கிட்ட வந்து இருந்திருக்கு. குரங்கிட்ட வந்து அந்த நோய் இருக்கிறது வந்து கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இது குரங்கிட்ட மட்டும் இருந்திருக்காது. அதுக்கு முன்னாடி அணில், எலி அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இது அந்த 1970 முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடியே 1958 தான் இந்த வந்து குரங்குக்கு வந்து நோய் வந்து கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. இந்த நோயை வந்து எப்போ 1980 வந்து இந்த நோய் வந்து முழுசா ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த நோய் வந்து உலகம் போல பரவல. ஆப்பிரிக்காங்கிற ஒரு நாட்டுல மட்டும்தான் அந்த நோய் வந்து அதிகமா பரவிந்திருக்கு. மங்கி பாக்ஸ் இதுல வந்து 2 ஸ்டேஜா பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா கிளாடு 1, கிளாடு 2ன்னு சொல்லிட்டு. கிளாடு 1 அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த நோய் வந்து அதுல 2ஆ பிரிகிறதா அந்த நோய். கிளாடு 1 அப்படின்னா அதுல வந்து ஃபாஸ்டா பரவிடும். அந்த நோய் வந்து டக்கு டக்குன்னு பரவிடும். அது வந்து 100 பேருக்கு அந்த வியாதி வந்துச்சு, அந்த வைரஸ் வந்து தாக்குச்சு அப்படின்னா அதுல 10 பேர் செத்து போயிடுவாங்க. கிளாடு 2 வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து ரொம்ப ஸ்லோவா தான் பரவும். மேக்சிமம் நிறைய பேர் வந்து இறக்க மாட்டாங்க. இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இப்ப வந்து நமக்கு ரீசெண்டா நமக்கு வந்து என்ன பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னா கிளாடு 1P அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான வைரஸ் தான் பரவிக்கிட்டு இருக்கு. இப்ப வந்து இது வந்து ஆப்பிரிக்கால மட்டும் பரவல, எல்லா உலக நாடு முழுக்க எல்லா நாட்டுல தான் பரவிக்கிட்டு இருக்கு. இது வந்து இம்பார்ட்டன்டா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து 2 அபாயமணி எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க வந்து 2வது எச்சரிக்கை தான். ஃபர்ஸ்ட் எச்சரிக்கை எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 2022 வந்து கிளாடு 2 டைப் வந்தப்போ சொல்லியிருந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, எல்லாரும் எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து 2023 வாபஸ் வாங்கிட்டாங்க. இது அப்படி குறைஞ்சிருச்சு, இதனால எந்த பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இது வந்து 2022 2024 வரை அந்த எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 99,176 பேர் வந்து இதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. உலக நாட்டுல எத்தனை நாடுகள் அப்படின்னா 116 நாடுகள்ல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல வந்து 208 பேர் வந்து செத்து போயிருக்காங்க. அதாவது அந்த 116 நாடுகள்ல வந்து 208 பேர் வந்து செத்துட்டாங்க. இப்ப வந்து கிளாடு 1P தான் அதிகமா தீவிரமா பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியால வந்து 2022 வந்து சில கேஸ் வந்து 22 வந்து சில கேஸ் வந்து அப்போ வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு செக் பண்ணும்போது அந்த மாதிரி கேஸ் வந்து இல்லை. இந்தியா முழுக்க வந்து ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க. என்ன அப்படின்னு இந்த மாதிரி வைரஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு யார் அனுப்புறா அப்படின்னா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலுக்கு வந்து இந்த மாதிரி சர்க்குலர் அனுப்புறாங்க. நெக்ஸ்ட் ஏர்போர்ட்லேருந்து வருவாங்கல்ல, வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்குலாம் செக் பண்ணி முழுசாக இந்த மாதிரி வைரஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப வந்து நமக்கு வந்து அந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா இன்னையில இருந்து 21 நாள்ல வந்து அந்த அறிகுறி எல்லாம் காட்டிடும். அந்த அறிகுறி என்ன அப்படின்னா காய்ச்சல் வரும், தலைவலி வரும், கழுத்து பக்கம்லாம் வீங்கும், நெக்ஸ்ட் வந்து கொப்பளங்கள்லாம் மூஞ்சி கைகாலெல்லாம் வரும், உடம்புல ரொம்ப வலிக்கும்,
அந்த மாதிரிலாம் அறிகுறி வரும். இதில் வந்து இப்போ வந்து நிறைய பேர் இந்த உயிர் பிழைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. சில பேர் வந்து செத்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்தியாவில் வந்து முன்னாடி வந்து கேஸ் இருந்துச்சு சொன்னல, எத்தனை பேர் இருந்திருக்காங்க அப்படின்னா மொத்தம் 27 கேஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதில் வந்து ஒரு ஆள் மட்டும் இறந்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இது நோய் வந்து எப்படி பரவுது அப்படின்னா விலங்குகள்கிட்ட இருந்து நமக்கு வந்து பரவும். இப்போ நாய் வளர்க்குறீங்க அப்படின்னா நாய்க்கு அதில் இருக்குது அப்படின்னா நம்ம பழகிறது மூலிமா அது மூலிமா நமக்கு வரும். இன்னொன்று மனிதர்களிருந்து மனிதர்களுக்குமே பரவும். இது எப்படி அப்படின்னா இப்போ சப்போஸ் எனக்கு அந்த நோய் இருக்குது வச்சுக்கோங்களேன், அந்த வைரஸ் எனக்கு இருக்குது அப்படின்னா இப்போ நான் என் பக்கத்தில் வந்து நீங்கள் நிற்கக்கூடாது. என் ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். நான் யூஸ் பண்ண மொபைல் ஃபோனு, இந்த மாதிரி துண்டு, பெட்டு அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி எதையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எப்பயுமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் இருக்கணும். அது எப்பயுமே நம்ம வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னா கை கால் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி சுத்தமாக இருக்கணும் தான் மொத்தமாக சொல்லலாம். அந்த நோயிலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா அதனால எல்லாருமே எப்பயுமே சுத்தமாக இருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சேன், நம்புறேன். பாய்.